உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் தி வெர்டிக்ட் அப்படிங்கிற தமிழ் படம் தான். இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன், சுஹாசினி மண்டலம் பெண்கள் கதாபாத்திரங்கள் நிரம்பி இருக்கு. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு கோர்ட் ரூம் டிராமா தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோர்ட் ரூம் டிராமானாலே நமக்கு அந்த டென்ஷன் பில்டப் ஆகணும், அந்த ஒரு டிராமா அப்படிங்கிறது நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது இந்த படத்தில் எந்த அளவு இருந்தது, அந்த வாத பிரதிவாதங்களில் அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருந்தது, படத்தில் இருக்கிற இதர ப்ளஸ் மைனஸ்லாம் என்னென்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கம்ப்ளீட்டாகவே அமெரிக்காவில் நடக்குது இந்த கதை. ஒரு கோர்ட் ரூம் ட்ரையலில் தான் இந்த கதையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஸ்ருதி ஹரிஹரன் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே இருக்கிற குற்றம் என்ன அப்படின்னா, பல கோடி மதிப்புள்ள ஒரு சொத்துக்கு சொந்தக்காரரான சுஹாசினியை அவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன் அப்படிங்கிற கேள்வி வரப்போ அவங்க மேலே ஏன் சந்தேக பார்வை வருது அப்படின்னா, சுஹாசினி இவங்களுக்கு தன்னோட சொத்துல ஒரு பகுதியை எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த எழுதி வச்சு கொஞ்ச நாள்லேயே இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பணத்தை அபகரிக்க தான் இவங்க அந்த கொலையை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் மெயின் அக்யூசேஷனாக பார்க்கப்படுது. ஸோ ஸ்ருதி ஹரிஹரனுக்கு ஆதரவாக வரலட்சுமி சரத்குமார் வக்கீலா வாதாட வராங்க. ஸோ இந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸில் என்ன ஆகுது, உண்மையாகவே சுஹாசினி அவர்களை கொன்னது யாரு, அண்ட் ஸ்ருதி ஹரிஹரனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கேஸில் பின்னப்பட்டிருக்கிற சதிகள்லாம் என்ன, அதை எப்படி வரலட்சுமி சரத்குமார் வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த வெர்டிக்ட் படத்தோட கதை. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகியாக ஸ்ருதி ஹரிஹரன் எமோஷனல் காட்சிகளையும் சரி மற்ற காட்சிகளையும் சரி நீட்டான ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. எலிசா அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருந்ததுக்கப்புறம் அவங்க காட்டுற அந்த எமோஷன்ஸ், அந்த காட்டுற அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கதாகவே இருந்தது. ஆக்டிங் வைஸ் படம் ஃபுல்லாகவே இந்த கேரக்டர் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறையதும் இல்லை அப்படின்னே ஸ்ட்ராங்காக சொல்லலாம். படத்தோட ஸ்ட்ராங்கான கேரக்டராக வரலட்சுமி சரத்குமார் வக்கீலா அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த வசனம் பேசுகிற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. நிச்சயமாக ஒரு வக்கீல் எந்த அளவு ஸ்ட்ராங்காக வாதாடுவாங்களோ அது மாதிரியான ஒரு ஃபீல்லையே இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்வைக்கிற வசனங்களும் வாதங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதப்பட்டிருக்கு. அந்த கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபை டோட்டலாக ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் வருண் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பிரகாஷ் மோகன்தாஸ் இன்னுமே அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் வெளிவந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் ரொம்ப ஃப்ளாட்டாக ஹேண்டில் பண்ணிட்ட மாதிரியான ஒரு ஃபீல், கிட்டத்தட்ட சம்பிரதாயத்துக்கு டைலாக் பேசின மாதிரி தான் அவரோட டோனே இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் பெட்டரான அவுட்புட் டைரக்டர் வாங்கியிருக்கலாம். அது ஒரு குறையாக நான் பார்க்குறேன். எலிசா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சுஹாசினி ஒரு சில காட்சிகள் போகிறாங்க. அவங்க ஒரு சில இடங்களில் கொஞ்சம் எமோஷனலி ஓவர் போர்டாக போயிட்டாலும் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த கேரக்டர் நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறாங்க. மற்ற காட்சிகளில் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட்டிங் ரோலில் வர வித்யுலாக்காவோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த குறையும் இல்லை. பட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்கள தாண்டி, அதாவது இந்த குறிப்பிட்டு சொன்ன நடிகர்கள் தாண்டி மற்ற கதாபாத்திரங்கள், அந்த ஃபாரின் ஆக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப சுமாரான நடிப்பை வெளிப்படுத்துன மாதிரி தான் இருந்தது. அவங்க கிட்ட இருந்து இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட்டை வாங்கியிருக்கலாம். அவங்க கிட்டலாம் இருந்து ஒரு செகண்ட் ஹையஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை தான் ஃபைனலாக ஓகே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் ஒரு நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் கிருஷ்ணசங்கர் இந்த படத்தை கோர்ட் ரூம் டிராமாவே ஓப்பன் பண்ணது நிச்சயமாக கிளவரான ஒரு ஐடியான்னு நினைக்கிறேன். அதுவே ஸ்க்ரீன் பிளேல ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிடுது. நான் லீனியர் பேட்டர்னில் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்லைனில் கதை நகர மாதிரி தான் ஆரம்பத்தில் காட்டுறாங்க. அதுவே ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிடுது. ஒரு எங்கேஜிங்கான வாட்சாகவும் படத்தை மாற்றிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோர்ட் ரூம் டிராமாக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களும் நேர்த்தியாகவே எழுதப்பட்டிருக்கு. வாத பிரதிவாதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன்வைக்கிறாங்க. அந்த வசனங்களும் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது தான். நிறைய இடங்களில் கொஞ்சம் சினிமாத்தனம் அப்படிங்கிறது எட்டி பார்த்தாலும் ஒரு கோர்ட் ரூம் டிராமா படத்துக்கு தேவையான விஷயத்த வசனங்களில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவாக குறிப்பிடலாம். அண்ட் டோட்டலாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எங்கேஜிங்கான வாட்சாக தான் இருக்குது. இன்டர்வல் பாயிண்ட்டுமே ஒரு ஹையான மூமெண்ட்டில் தான் முடியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்போ ஒரு டீசென்டான வாட்சாக தான் படம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த உமன் கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்காங்க. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை தனித்துவமாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம் தான். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அரவிந்த் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவில் அந்த கோர்ட் ரூம் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள் டென்ஷனையும் கிளப்புது. பட் அதர் தன் தட் வெளியே நடக்கிற காட்சிகள், எக்ஸ்டர்னல் காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு டெலிஃபிலிம் ஃபீல்லே நமக்கு திரையில தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம். அதே மாதிரி ஆதித்ய ராவ் இசையில் பாடல்கள் பெருசாக ஈர்க்கலை. பின்னணி இசையும் ரொம்ப சுமாரான
ரகமாகவே இருந்தது. வசனங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அந்த த்ரில் ட்ராமா அப்படிங்கிறது நல்லா ஹை பாயிண்டில் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லாமல் அது ரொம்ப வீக்காக இருக்கிறது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னா, இது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி போடப்பட்ட ஒரு கேஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருது. கேஸ் ரொம்ப வீக்காக இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கப்போ இந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நிறையா நேரம் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இது ஈஸியாக ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு இந்த அளவு ட்ராமா எழுதிருக்க வேண்டாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பாதியிலே யார் குற்றவாளி அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் அந்த எண்டுமே நடக்குது. ஸ்டில் அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது அந்தளவு சாலிடாக கன்வே ஆகலை. நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த சுவாரஸ்யம், அந்த கேஸில் இருக்கிற சுவாரஸ்யம் தாண்டி சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இவர் குற்றவாளியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகவே இல்லை டைலமாக்குள்ள. அது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்டர்வல் வந்து ஒரு பீக் பாயிண்ட்ல முடிஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே வேர்டிக்டை ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வர காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் அதீத டிராமாவாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதில் ஒரு கிளவரான ரைட்டிங் ஆன் பேப்பரில் தெரிஞ்சாலும் எக்ஸிக்யூஷனாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஒரு கதாபாத்திரம் டெத் ஆகுது, அதாவது இறந்துடுறாங்க. அதை வந்து காட்சிப்படுத்தின விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரஷ்டப்பாகவே எனக்கு இருந்தது. அந்த சீக்வன்ஸ் டோட்டலாகவே ஒரு ட்ரெய்லர் கட்டை பார்க்குற ஃபீல் மாதிரி டோட்டலாக அப்படியே ஒரு 2x ஸ்பீடில் ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அது கடத்தப்பட வேண்டிய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக நமக்கு கன்வே ஆகவே இல்லை. அடுத்தது இது ஒரு குறையா சொல்லாமல் ஒரு ஃபீட்பேக்காக இன்னொரு விஷயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, படத்தோட டைலாக்ஸ், அதாவது அமெரிக்காவில் நடக்கிற கதைங்கிறனால அந்த கோர்ட் ரூம் டைலாக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த கோர்ட் ரூம் சீக்வன்ஸ் தான் படத்தோட பிரதானமான சீக்வன்ஸாகவும் இருக்குது. அது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறப்போ அதுக்கான சப்டைட்டில் போட்டிருந்தாலும் அதை தேடி தேடி படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டயர்டான விஷயமா தான் இருக்குது. எல்லாருக்கும் இது செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்ட ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபார்ஃபெச்டாக போனது மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனை. அதனால இது வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.